அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு பணிகளில் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வழங்கிட கோரும் ஆர்ப்பாட்டம் கர்நாடகாவில் இருப்பதை போல ஹரியானாவில் இருப்பதை போல மற்ற மாநிலங்களில் உள்ளதை போல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் சமூக நீதி ரோஸ்டர் முறை கைவிடப்பட்டுள்ள நிலையிலே பிரதிநிதித்துவம் இழந்துள்ள பட்டியலின மக்களின் ஆர்ப்பாட்டம் வழங்கிடுக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சமூக நீதி வழங்கிடுக ஆர்ப்பாட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் ஜெய் பீம் பட்டியலின பழங்குடியின அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் ஆகியோரின் பதவி உயர்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை நடைமுறையில் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் பணி நியமனம், பதவி உயர்வு ஆகியவை பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இந்த நீதிமன்ற தீர்ப்பு போட்டித் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில், அந்த மதிப்பெண்கள் பெற்ற தரவரிசையின் அடிப்படையில் கூடுதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று போட்டித் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தகுதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அதை காரணம் காட்டி தற்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பதவி உயர்வில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பல அலுவலர்களை, பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகங்களை சார்ந்த அதிகாரிகளை தற்போது பதவி இறக்கம் செய்து அவர்களை பாதிப்புக்குள்ளாக்குகிற போக்கு உள்ளது. அதனால் அவர்கள் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் பணியாற்றிய அலுவலகத்திலேயே அவர்கள் அவமதிக்கப்படும் அளவுக்கு அல்லது இழிவு செய்யப்படும் அளவுக்கு இந்த பதவி இறக்கம் உள்ளது. இதனால் தனிநபர் மட்டும் பாதிக்கப்படவில்லை, அவர் சார்ந்த குடும்பமும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னும் பெயரில் பட்டியல் சமூக, பட்டியல் பழங்குடியின அதிகாரிகளுக்கும் இதர அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும்
பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும். வருகிற நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் கூட்டத்தொடரில் பட்ஜெட் செஷன் கூட்டத்தொடரில் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே புதிய சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம் 16(4)A என்கிற பிரிவு பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகங்களை சார்ந்த மக்களின் உரிமைகள் குறித்து பேசுகிறது. ஆகவே அதன் அடிப்படையில் தனி சட்டம் ஒன்றை இயற்றி ஏற்கனவே 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறைப்படி பதவி உயர்வு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் அதே பதவியை வழங்குவதற்கும் இனி அத்தகைய பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாப்பதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு 29 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கூட்டு நடவடிக்கை குழு என்னும் பெயரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கிற வகையில் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இந்த கோரிக்கையை வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். பட்ஜெட் செஷனில் இது குறித்து சட்டம் வரும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். அவ்வாறு வராத சூழலில் கட்டாயம் விசிக உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவார்கள். 12ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். எப்படி சார் உங்களோட சின்னத்திலே நிற்கலாமா இல்ல எல்லாமே 12ஆம் தேதி. நீங்க எத்தனை தொகுதி கேட்கலாம்னு இருக்கீங்க? 12ஆம் தேதி பேசலாம். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்படும்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு முதல்வர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதல்வருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். அதுபோல இஸ்லாமிய சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் அண்மையில் 10க்கும் மேற்பட்டவர்கள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட முதல்வருக்கு எனது பாராட்டுகள். நன்றி. சார், மக்கள் நீதி மையமும் வந்து இப்போ கூட்டணியில் சேர்வதாக ஒரு தகவல் இருக்கு. இதனால உங்களுக்கு கூட்டணியில் ஒரு தொகுதிகளுக்கு ஒரு நெருக்கடி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கூட்டணியில் யார் யாரை சேர்த்துக் கொள்வது என்பது குறித்து திமுக தலைவர், கூட்டணியின் தலைவர், தமிழ்நாடு முதல்வர் முடிவெடுப்பார். எங்கள் கூட்டணியில் சமூக நீதிக்கான சக்திகள், ஜனநாயக சக்திகள் மேலும் பலர் வந்து சேர்ந்தால் அது மகிழ்ச்சி தான், கூட்டணிக்கு பலம்தான்.